ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை சங்கீதம் 114:8. அவர் கன்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கன்மலையிலிருந்து எப்படியாவது தண்ணீர் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாது என்றுதான் மனிதன் சொல்லுவான். ஆனால் தேவன் சொல்வார், என்னாலே முடியும் என்று சொல்கிறார். உங்கள் வாழ்க்கையில எது எது முடியாது முடியாது என்று சொல்கிறீர்களோ, யாராவது சொல்றாங்களோ, கர்த்தர் அதை மாற்ற வல்லவர். மோசேயின் நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு தண்ணீர் இல்லை. அப்பொழுது கர்த்தர் கன்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினார். உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் கன்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணுகிறவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். Our Lord God will perform miracles and wonders so that you will see the pool of waters from the mountains. You need to believe that God can perform a miracle in any kinds of situations. In unfavorable situations of your life, God can bring out blessings. He will turn the rock into a pool of water. Such a wonderful God. He will do impossible things possible in your life. Whatever may be your situations, go to the Lord. Cry out to Him. Pray and seek the Lord God's presence and His power, and the Lord will bless you in every kind of situations of your life. உங்க வாழ்க்கையில நீங்கள் எந்த சூழ்நிலையில இருக்கீங்களோ தெரியாது. தேவனிடத்துல போகும் பொழுது, அவரிடத்துல கண்ணீரோடு ஜெபம் பண்ணும் பொழுது உங்களுடைய சூழ்நிலையை மாற்றுவார். He will turn the rock into a pool of water. அற்புதம் செய்வார். ஆகாஸ்வேரு ராஜாவுடைய இருதயத்தை கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சாதமாக மாற்றினார். ஆகாஸ்வேரு ராஜா பிறப்பித்த தன்னுடைய கட்டளையே அவன் மாற்றி தேவனுடைய பிள்ளைகளுக்கு சாதகமாக எழுதினான். God can change every laws of the world, every rules of the countries in favor of God's people. So do not be worried about it. இரண்டாவது, ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, அவர் கற்பாறையிலிருந்து நீரூற்றுகளை உண்டு பண்ணுவார். God will bring out fountains of water from the flint, from the solid rock. It may be a flint in your sight, but God can bring fountains of water. When Hagar was running for water in the wilderness to quench the thirst of her son Ishmael, God made a miracle so that she was able to see a fountain of water in the wilderness. So you need to believe that same God is alive even today. உங்கள் வாழ்க்கையில பாலைவனத்துல பிள்ளைக்கு ஒரு நீரூற்றை உண்டு பண்ணின தேவன் உங்களுக்கும் அற்புதமான ஒரு காரியத்தை செய்வார். நீரூற்று என்பது நின்று போகாத ஆசீர்வாதம், unstopping blessing. The water will be coming and coming and coming. The blessing will come and come and come and fill your place, fill your life, and God will bless you. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கன்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் செய்கிற தேவன் நீர். உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில இல்லாதவைகளை நீ செய்து முடிக்கிற வல்லமை உள்ள தேவன். அப்பா, அவர்களுக்கு எந்தெந்த குறைவுகள் இருக்கின்றவோ அந்த குறைவுகளை நீர் நிறைவாக்கும். அப்பா, இந்த குறைவுகளை அகற்றி போடும். அப்பா, நின்று போகாத ஆசீர்வாதங்களை கட்டளையிடும். அவர்கள் வாழ்க்கையில என்றென்றும் அவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதங்களும் அடையாளங்களும் நடைபெறட்டும்.
தேவ நாமம் மகிமைப்படட்டும். உடைய ராஜ்யம் கட்டப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெயத்தை எடுத்துக்கொள்கிறோம். ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.